நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்களிடத்துல ஒன்று பேசணும், யூடியூப்ல உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், அதனால உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் டைம் ஒதுக்கி பேச முடியுமான்னு சொன்னாங்க. சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லி நானும் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அவர் சொன்ன ஒரு காரியம், நல்லா ஊழியம் செய்கிறாரு, 1 மாசம் நல்லா ஊழியம் செய்வாராம். இவர் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதம் நடக்கும். அடுத்த மாசம் அதுக்கு ஆப்போசிட்டாட்டு விபச்சார பாவத்துக்குள்ள விழுந்துருவாராம். அதுக்கு அடுத்த மாசம் மீண்டும் ஊழியம் செய்வாராம். கொஞ்ச நாள் நல்லா பாஸ்டிங் எல்லாம் போட்டு நல்லா ஊழியம் செய்வாராம். அடுத்தது அதே போல ஆப்போசிட்டாட்டு விபச்சார பாவத்துக்குள்ள விழுந்துரும். பல முறை ஆண்டவருடைய பாதத்துல போயிருந்து, ஆண்டவரே என்ன உயிரோட எதுக்கு ஆண்டவரே வச்சிருக்கிறீங்க, என்ன கொன்றலாம் இல்ல ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்தையும் தூசித்து என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணி என் பிள்ளைகளுக்கு நான் சாபத்தையும் நான் வர வைக்கிறேனே, இதுக்கு என்ன நீர் கொன்றலாமே ஆண்டவரே, என்னால முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுவாராம். ஆனா கொஞ்ச நாள்ல மீண்டும் அதே பாவத்துக்குள்ள விழுந்துருவார். அவர் வெளியிலே சொல்ல முடியாத அளவிற்கு பாரத்தோடு கூட என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். சில ஆலோசனைகளை சொல்லி அவருக்காக நான் ஜெபிச்சேன். ஒன்று சொல்றேன், இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம எத்தனை பேர் கடந்து வந்திருக்கிறோம். உங்க மாமியார நேசிக்க முடியாம எத்தனை வருடமா நீங்க கஷ்டப்படுறீங்க. இங்க வந்து ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா உங்க மாமியார நேசிக்க முடியல, உங்க மருமகளை நேசிக்க முடியல, உங்கள்கிட்ட சண்டை போட்ட ஒரு நபரிடத்துல உங்களால நேசிக்க முடியல, அவங்க செய்த பாவத்தை உங்களால மன்னிக்க முடியல. காரணம், உங்களிடத்துல என்ன இல்லை? அன்பு இல்லை. அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, என்னால முடியலன்னு சொல்லி. பைபிள் வசனத்தின்படி அவரிடத்துல என்ன இல்லை? இச்சையடக்கம் இல்லை. எந்த இடத்திலும் தாழ்ந்து போகாதவனமாய் பெருமை எண்ணத்தோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டுடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கிறீங்க, மீண்டும் பெருமையோடு கூட இருக்கிறீங்க. உங்க குணத்துல கொஞ்சம் கூட மாற்றம் வரல. ஆனா நீங்களும் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, அந்நிய பாஷை பேசுறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமே வரல. உங்கள்ட்ட தாழ்மை இல்லை. நல்லா அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறோம், வீட்டுல ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம் வந்த உடனே வாயில உடனே கெட்ட வார்த்தை, பொறுமை கொஞ்சமா இல்ல. வாயை திறந்தா என்ன வேணும்னாலும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தோம் அத மாதிரி சரளமா பேசுறோம். ஒரு உலக மனுஷனுக்கு விடைக்கு கேவலமா பேசுறோம். பொறுமை இல்ல. நல்லா ஜபிக்கிற எனக்கு சமாதானம் இல்லையா, சமாதானம் இல்லையா. நல்லா ஜபிக்கிற கூட்டத்துக்கு வர எனக்கு சந்தோஷம் இல்லையே, எனக்கு சந்தோஷம் இல்லையே. எனக்கு இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள இந்த இடத்துல இருக்கிறீங்களா? ஒன்று நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியான இடத்துல எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிறது என்ன தெரியுமா? வல்லமையை தாங்க, எனக்கு விடுதலையை தாங்க, எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை தாங்க, குணமாக்குற வரத்தை தாங்கன்னு கேட்டு ஒன் சைடா எல்லாரும் ஜபிப்பாங்க. இன்னொரு பக்கமான ஒரு ஜெபம் இருக்குது. என்ன ஜெபம்னா,
ஆவிக்குரிய கனிகள் ஆவியானவர் தருகிறார். ஆவியானவர் இடத்துல எனக்கு சமாதானத்தை தாங்க, எனக்கு சந்தோஷம்னு சொல்ற கனியை தாருங்க, எனக்கு பொறுமைன்னு உள்ள கனியை தாங்க, எனக்கு இந்த இச்சை அடக்கம்னு சொல்ற கனியை எனக்கு தாங்க. நான் பிறரை நேசிக்க முடியல, அந்த அன்பு என்ற கனியை என் இருதயத்துக்குள்ள ஊற்றுங்க. பைபிள் வசனம் சொல்லுகிறதே, தேவ ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய அன்பு இருதயத்துல ஊற்றப்படுகிறதுன்னு சொல்லி அந்த தேவ அன்பை ஊற்றுங்கப்பா. என் சொந்தக்கார இல்ல, என் மாமியார் அல்லது மருமக, என் பிள்ளை என்னை காரி துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு மன்னிச்சு அணைக்கிற அந்த அன்பை எனக்கு தாங்கப்பா, என் இருதயத்துல ஊற்றுங்கப்பான்னு சொல்லி அழுது ஜெபிக்கும். நம்முடைய குணத்துல, சுவாபத்துல, ஆவிக்குரிய கனிகள்ல ஒரு மாற்றம் வந்துன்னு சொன்னா உங்க வீட்டுல அற்புதம் 100% நடக்கும். அல்லேலூயா. நம்ம ஜபிக்கிற ஜபம் எல்லாம் ஒன் சைடு வாக்குல ஜபிக்கிறோம். நிறைய பேர் இதை குறிச்சு தெரிஞ்சு கொள்றது கிடையாது. ஆனா நான் சொல்றேன், நம்ம சபையில இருக்கிற நீங்க யாருமே அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன் அந்த பாவத்தை விட முடியல? ஏன் அந்த பாவம் அந்த டைம் வரும்போது ஓடி போய் செஞ்சிடறோம்? நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம், ஆனா அந்த டைம் வரும்போது அந்த பாவத்தை ஓடி போய் செஞ்சிடறோமே. செஞ்சுட்டு வந்துட்டு தலையை பிடிச்சிட்டு ஐயோ நான் பாவம் செய்துட்டேன்னு புலம்புறோமே. ஏன்? இச்சை அடக்கம்னு சொல்ற கனி இல்லை. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு அல்லது எழுப்பி நின்று பாரத்தோடு ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தரணும். முதலாவது நாம ஜெபிக்க போகிறது ஆவிக்குரிய கனிகளுக்காக. இதுல இந்த இடத்துல எல்லா கனியினாலும் நாம் பூரணப்பட்டுட்டேன்னு சொல்ற யாருமே கிடையாது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்க முதல்ல ஆண்டுடைய சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பாருங்க. தேவனை நோக்கி பார்த்து, நீ எந்த காரியத்துல நீ விழுந்து கிடக்கிற அதை முன்னாடி கொண்டு வாங்க. ஆத்துமாவே அதை முன்னாடி கொண்டு வா. பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் கொண்டு வா. யாரையாவது மன்னிக்க முடியாம இருக்குதா? கொண்டு வா. எல்லாரையும் போல நான் கூட்டத்துக்கு ஆண்டவர் ஆராதிக்கும்படியே கடந்து வந்திருக்கிறேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற பாவம் அது டைம் வரும்போது கரெக்டா செஞ்சிடறேன். என்னால முடியல. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாருப்பா, உள்ளத்தை பார்க்கிறாரு, இருதயத்துக்குள்ள இருக்கிற இச்சையை பார்க்கிறாரு. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே சொல்லுங்க. கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே, நான் கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் வேணும். நான் இப்படி எத்தனை வருடம் நான் ஆண்டவரை ஆராதிப்பது? உம்மை ஏமாற்றி, என்னை ஏமாற்றி, என் பிள்ளைகளை ஏமாற்றி, என் குடும்பத்தை ஏமாற்றி நான் எத்தனை காலம் வாழ்வது? நான் இப்படி வாழ்கிறதுனால என் பிள்ளைகளுக்கு சாபத்தை தான் நான் அறிவித்துக் கொள்ளுறேன். இனிமேல் நான் உம்மை ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சிருக்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்தில் ஒரு விடுதலை வேணும். எனக்கு இந்த பாவத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும். எனக்கு இந்த சுவாபத்திலிருந்து ஒரு மாற்றம் வரணும். இந்த சுவாபத்திலிருந்து ஒரு மாற்றம் வரணும். உம்மை நல்லா துதிக்கிறேன். ஆனா நாவ திறந்தா பேசுறதெல்லாம் நான் பெருமையாட்டே பேசுறேன்பா. நான் பெருமையாட்டே பேசுறேன். என் குடும்பத்தை குறிச்சு பெருமையா பேசுறேன். என் பிள்ளைகளை குறிச்சு பெருமையா பேசுறேன். ஆண்டவரே என்ன மன்னிங்க, எனக்கு தாழ்மைய தாங்க. நாம திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் நாம திறந்து இன்னைக்கு ஒரு போராடி ஜெபிக்க போறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே இயேசு தேவா
அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் பாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம் உன் பாவ இச்சைக்காக வாழ்வது நான் அல்ல என்னில் வாழ்கின்றார் வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கின்றார் இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன் இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஒரு கரத்தை இருதயத்துல வைத்து இன்னொரு கரத்தை பரத்துக்கு நேரா உயர்த்தி கண்களை மூடி அநேகர் இன்னைக்கு ஆண்டவரால தொடப்படுறீங்க. அநேகருடைய உள்ளங்கள்ல மாற்றம் உண்டாகிறது. அநேகர் மனஸ்தாபப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தை திறந்து ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்ற போகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே, உனக்கு நான் இன்னைக்கு சுத்த இருதயத்தை சிருஷ்டிப்பேன்னு சொல்றாரு. இந்த கேடுபாடு உள்ள இருதயம் இனிமேல் உனக்கு இருக்காது. இன்னைக்கு நீ ஏன் சமூகத்துல உன்னால முடியலன்னு சொல்லி அந்த பாரத்தை குறிச்சு அந்த பாவத்தை குறிச்சு நீ அழுத பாரு. நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை நான் இன்னைக்கு சிருஷ்டிக்கிறேன். அந்த இருதயத்துல கேடுபாடு இருக்காது. இனிமேல் உனக்கு அந்த விபச்சார எண்ணம், அந்த இச்சை எண்ணம் உனக்குள்ள வராது, உனக்குள்ள வராது. ஆவியானவர் சொல்றாரு, அந்த இச்சை அடக்கன்னு சொல்ற கனிய நான் உன் இருதயத்துக்குள்ள ஊற்றுறேன்னு சொல்றாரு. உன் இருதயத்துக்குள்ள ஊற்றுறேன்னு சொல்றாரு. இனிமேல் உனக்கு அந்த நபரை பார்த்தா கோபம் வராது, எரிச்சல் வராது. காரணம், என்னுடைய அன்பையே நான் உன் இருதயத்துக்குள்ள ஊற்றுறேன். நீ இன்னைக்கு என் சமூகத்துல மனம் உடைஞ்சு அழுற பாரு. அதனால உன் இருதயத்துக்குள்ள என் அன்பையே ஊற்றுறேன்னு சொல்றாரு, ஊற்றுறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேக சின்ன பிள்ளைகளை கருத்தை தொடுகிறாரு. அநேகருடைய இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த இடம் முழுவதும் நான் பார்க்கிற ஆவியில உணர்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அசைவாடி அசைவாடி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல யார் யார் இந்த இடத்துல மனஸ்தாபப்பட்டு என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் மேல எல்லாம் அப்படியே புறாவின் ரூபம் கொண்டு இறங்கினது போல அப்படியே இறங்குகிறாரு, இறங்குகிறாரு. அநேகர் ஆண்டவர் புதிதாக்கி கொண்டிருக்கிறாரு. நான் தெளிவாய் உணர்கிறேன், அநேகரை புதிதாய் உருவாக்கி கொண்டிருக்கிறாரு.
புதிதாய் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு, புதிதாய் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அநேகர் இன்னைக்கு விசேஷித்த மகிமையினால நிரப்பப்படுறீங்க. ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே உன் பாவத்தை நான் எல்லாவற்றையும் மன்னிச்சுட்டேன், இன்னைக்கு நீ விடுதலையோடு கூட ஜெபம் பண்ணு, உனக்கு நான் புதிய கிருபைகளை தருவேன்னு சொல்றாரு. இப்ப விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆமென், ஆமென். ஆவியானவர் உனக்கு இந்த வேளையிலே கிருபைகளை தருகிறார், கிருபைகளை தருகிறார். ஆமென். உன்னுடைய பிதா பூரண சர்க்குணரா இருப்பது போல இன்னைக்கு நீ வாஞ்சிக்கிற உன் மேல அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுமா, கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உன் மேல ஊற்றுகிறார். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் தொடுவேன்னு சொல்றாரு. தொடுவேன்னு சொல்றாரு. ஒரு கிரகிக்க கூடாத மகிமையை இந்த இடத்திலே காண செய்கிறார். இதுவரை பெற்றிராததோ, இதுவரை கண்டிராதமான மகிமையை மேல ஊற்றுகிறேன்னு சொல்றாரு. ஆமென். இனி அந்த பாவத்தை ஜெயிக்கிற பலம் உனக்கு உண்டாகிறது, உனக்கு உண்டாகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கரங்களை தட்டி எல்லாரும் நாம திறந்து ஜெபிங்க பாப்போம். யாரும் மௌனமா இருக்க கூடாது, யாரும் மௌனமா இருக்க கூடாது. அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரம் உன் மேல பலமா இறங்கி வருகிறது, உன் மேல பலமா இறங்கி வருகிறது. காரணம் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், காரணம் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் மகளே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் மகளே. உன் மேல அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அந்த மேல் வீட்டறையிலே சாட்சியாய் வாழும்படியாய் காத்திருந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்டது போல உன்னை சாட்சியாய் மாற்றும்படியாய் ஒரு அபிஷேகம் மேல கட்டவிழ்க்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கரங்களை தட்டி ஓ ரீமா லா ரா கா லா ரா, ஓ ரீமா லாபா ரா ஷாகா லா ரா. நன்றி, நன்றி, நன்றி. புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இச்சையடக்கம் என்ற ஆவியின் வல்லமை, இச்சையடக்கம் என்ற ஆவியின் கனி, ஆவியின் கனி மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. இச்சையடக்கம் என்ற ஆவியின் கனி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். அழுது அழுது பெற்றுக்கொள், அழுது அழுது பெற்றுக்கொள். அன்பு என்ற கனி, அன்பு என்ற கனி, அன்பு என்ற கனி மேல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. தேவ ஆவியானவர் மூலமாய் அன்பின் ஆவியானவர் மேல அன்பை ஊற்றுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். எல்லாரும் 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 ஓ ரா ஷா கா லா ரா. விடாத விடாத நீ போராடு, ஜோமனு உன்னை புதிதாய் மாற்றுகிறார். உன்னை எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா? ஓ பெந்தேகோஸ்து சபைக்கா போறா, இவள்கிட்ட என்ன மாற்றம் என்று சொல்லி. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னையில இருந்து உனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறதை ஓ தேசம் பார்க்கும், ஜனங்கள் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட மகிமை, அப்படிப்பட்ட மகிமை, அப்படிப்பட்ட மகிமை, அப்படிப்பட்ட மகிமை உன் மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஓ பெற்றுக்கொள். ஓ ரீமா லாபா ரா ஷாகா லா ரா, ஓ ரீமா லபா 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 ரபா ரபா ரா. புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு உன்னை கர்த்தர் தொடுகிறாரம்மா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை தொடுகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரீமா லாபா லாபா ரா. நாவல்ந்து புறப்படுகிற வார்த்தையை ஆண்டவர் கருக்காய் மாற்றுகிறார். ஒரு விசேஷித்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. இந்த இடம் அக்கினி ஜுவாலையாய் மாறுகிறதை பார்க்கிறேன், இந்த இடம் அக்கினி ஜுவாலையாய் மாறுகிறதை பார்க்கிறேன். அதே மகிமை பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் நிரப்புகிறார். அநேக மத்தியிலே ஒரு அக்கினி பிளம்பு ஊற்றப்படுகிறது, அக்கினி பிளம்பு ஊற்றப்படுகிறது. ஓ உனக்கு நேராக இருக்கிற வானம் திறந்தாயிற்று, வானம் திறந்தாயிற்று. பரிசுத்த பிதா உன்னை தொடுகிறார், பரிசுத்த பிதா உன்னை நிரப்புகிறார். ஆமென். நிரப்புகிறார். ஓ பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே.
விடாத விடாத போராடி ஜோமன போராடி ஜோமன போராடி ஜோமன. ஓ ரீமா லா லா ராகா லாரா. ஓ ரிமா லப ரபோ ஷப லப லப லபரா. விழுந்து விழுந்து கிடக்கிற அனுபவம் அல்ல. இனி இனி விழுந்து விழுந்து கிடக்கிற அனுபவம் அல்ல. எழும்பி பிரகாசிக்கிற அனுபவம். எழும்பி பிரகாசிக்கிற அனுபவம். சபை பெற்றுக்கொள்ளட்டும். சபை பெற்றுக்கொள்ளட்டும். சபை பெற்றுக்கொள்ளட்டும். சபை பெற்றுக்கொள்ளட்டும். ஆவிக்குரிய கனிகளை சபை நிரம்புகிறது. ஆவிக்குரிய கனிகளை சபை நிரம்புகிறது. ஓ பொறுமை உனக்கு உண்டாகிறது. பொறுமை உண்டாகிறது. அந்த எரிச்சலின் ஆவி உன்னை விட்டு வெளியேறுகிறது. எரிச்சலின் ஆவி உன்னை விட்டு வெளியேறுகிறது. பேசு பேசு பேசு. நாவ திறந்து பேசு. நாவ திறந்து பேசு. ஆமென் 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 ஆமென். அநேகருடைய நாவல புதிய கிருபைகளை கொடுக்கிறார். புதிய கிருபைகளை கொடுக்கிறார். நீ போராடி ஜெபம் பண்ணமா. கர்த்தர் புதிய கிருபைகளை கொடுக்கிறார். ஒரு விசேஷித்த மகிமை உன் மேல இறங்கி வருகிறது. நன்றி 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 நன்றி. உன்னை பூரண சர்க்குணராய் மாற்றுவேன்னு சொல்றாரு. பூரண சர்க்குணராய் மாற்றுகிற ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். பூரண சர்க்குணராய் மாறுகிற அபிஷேகம் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ தோற்று தோற்று கிடப்பதற்காக அல்ல. அந்த பாவத்திலே விழுந்து விழுந்து கிடப்பதற்காக அல்ல. உன்னை அழைத்த தேவன் ஓ உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். உன்னை விடுவிக்கிறாரம்மா. உன்னை விடுவிக்கிறார். உன்னை விடுவிக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. ஓ ராகாலாரா. விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. ஆவியானவர் உன்னை மூடுகிறார். ஆவியானவர் அன்பின் சட்டைக்குள்ளாக உன்னை அணைக்கிறார். அவருடைய சட்டைக்குள்ளாக உன்னை அழைக்கிறார். அவருடைய சட்டைக்குள்ளாக உன்னை அணைக்கிறார். அவருடைய அன்பின் சட்டைக்குள்ள அணைக்கிறார். விட்டுக்கொடு விட்டுக்கொடு. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. இதுவரை நீ கண்டிராத மகிமையை, பரிசுத்த மகிமையை நீ பார்க்கிறாய். பரிசுத்த மகிமை, பரிசுத்த மகிமை. இனி அசுத்தத்துக்கு இடமில்லை. 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 அசுத்த ஆவிக்கு இடமில்லை. அசுத்த ஆவிக்கு இடமில்லை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஓ ரீபா லாபா லா ராகா லா ரா. ஓ ரிமலப ரபரபோ ஷபலப லபலபரா. ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை. ஆமென் ஆமென். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொன்னபடி ஓ ஆண்டவர் நேசித்து கடந்து வந்திருக்கிற ஆத்மாவே உன்னை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். உன்னை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். நீ மெய்ப்பொருளை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக ஆமென் உன்னை நான் அழைத்திருக்கிறேன். அழைத்திருக்கிறேன். இன்மேல் உடைய களஞ்சியங்களும் ஓ நிரப்பப்படும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஓ திருமணம் பற்றுகிறார். இவனுடைய வறுமையை மாற்றுவே. உடைய தரித்திரத்தை மாற்றுவே. உன் சிறையிருப்பை மாற்றுவே. ஓ மெய்யான அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. பெற்றுக்கோ. இறங்கி வருகிறது. விடாத விடாத. போராடி ஜோமன போராடி ஜோமன. இன்னைக்கு ஆண்டவர் அநேகருக்கு புதிய கிருபைகளை கொடுக்க போகிறார். புதிய கிருபைகளை கொடுக்க போகிறார். சபையிலே ஒரு மாற்றம். சபையிலே ஒரு மாற்றம். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம். சமுதாயத்தில் ஒரு மாற்றம். ஓ மாற்றம் உண்டாகிறது. மாற்றம் உண்டாகிறது. மாற்றம் உண்டாகிறது. மாற்றம் உண்டாகிறது. மேல் வீட்டறைகளை கூடியிருந்த 120 பேர் மேலையும் வந்த மாற்றம். அதே மாற்றம். அதே மாற்றம் ஆவியானவர் மூலமாய் உனக்கு உண்டாகிறது. ஓ பெற்றுக்கோ. ஓ ரிபலபலபலபரபோ ஷபலபலபலபரபரபர. அக்கினி அக்கினி அக்கினி. ஃபயர். அக்கினி. பரிசுத்த அக்கினி. பரிசுத்த அக்கினி. எல்லாரும் 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 கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. உன்னிலிருந்து புறப்படுகிற அபிஷேகம் உன் பக்கத்துல இருக்கிற நபர் மேல பற்றி எரிகிறது. பற்றி எரிகிறது. நீ விட்டு கொடுப்பாயானால் தொட்டு உணரத்தக்கதான ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. ஃபயர்.
விடாத விடாத போராடி ஜோமன சத்துரு உடையட்டும், சத்துருவின் கட்டுகள் உடையட்டும், சத்துரு கட்டுகள் உடையட்டும், சத்துரு கட்டுகள் உடையட்டும், சத்துருவின் கட்டுகள் உடையட்டும், சத்துரு கட்டுகள் உடையட்டும், அந்த மந்திர கட்டு உடையட்டும், அந்த மந்திர கட்டுகள் உடையட்டும், பலவின கட்டுகள் உடையட்டும். பொல்லாத ஆவியே வெளியே போ, இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ. ஓ ராகாலா ராஷா காலாரா, பேசு பேசு பேசு, நாம திறந்து பேசு, கட்ல போடு. ஓ ரிபா லாபா லாகாலா ரெகாலாரா, ஓ ரிபா லபா ரபோ ஷபா லபா 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 ரபா. ஆவியனுடைய வல்லமை, ஆவியனுடைய வல்லமை, ஆவியனுடைய வல்லமை, ஆவியனுடைய வல்லமை உன்னை மூடுகிறது. ஓ ரீபா லாபா லாகாலா ராஷா காலா ரீபா லபா ரிபா லபா. இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை. ஆமே, போராடி ஜெபிக்கிறாய், ஆனால் விழுந்து கிடக்கிறாய். ஆமேன். அந்த குடி பழக்கம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த விபச்சார வல்லமை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது சபையிலே ஒரு மாற்றம், சபையிலே ஒரு மறுபா, வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மறுபா இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தாட்டி பெற்றுக்கொள்.